ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அருமையான பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. இது வரைக்கும் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த பன்னீர் கிரேவி சாப்பிட்ருக்கேன். ஒரு நாள் வந்து நம்ம வாங்கி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். முன்னெல்லாம் வந்து லோக்கலில் கிடைக்காது, ரேராக இருந்துச்சு. இப்போ எங்கள் ஊர்லேயே கிடைச்சிடுச்சு. அதை வாங்கிட்டு வந்து கிரேவி வந்து செய்யலாம், ரைஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நம்மளும் வந்து ரைஸ்க்கு வந்து சைடிஷ் வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து வெந்நீரில் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 300 கிராம் பன்னீர் இருக்கும், அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெந்நீரில் ஏன் வாஷ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்கு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு என்னென்ன மசாலா எப்படி மெத்தடில் சேர்க்கணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஒரு வாணலியில் நெய் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 3 எடுத்து அதோடு சேர்த்து நட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் பெரிய உடச்சக்கல்ல இருந்துச்சு, அதை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் 3 பல்லாரி பெரிய சைஸு, 3 தக்காளி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூன் கொடுத்து பச்சை மிளகாய் வந்து 2 போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் பல்லாரியை குட்டியாக நறுக்கி அதிலே வதக்கி விட்டுக்கோங்க. இது பட்டரில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அதுலேயே வந்து மிளகாய் பொடியை வந்து 1 ஸ்பூன் கொடுத்து அந்த பட்டர்லேயே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு சேர்த்து நம்ம நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா அந்த பட்டர்லேயே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சூப்பர் சுவையில் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே நம்மளுக்கு பன்னீர் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது வந்து ரைஸோடு தான் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த ரைஸுக்கு புளிப்பு பச்சடி எது வேணாலும் வந்து சூட்டபிளாகுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டேன். பச்சடி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரைஸில் சாப்பிடும்போது ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சு நான் சாப்பிடும்போது ரொம்ப கறி குருமாவை விட ரொம்ப டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறத விட நீங்களே ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் அம்மா பாப்பாக்கெலாம் வந்து கோதுமை புரோட்டா செய்திருந்தேன், அதுக்கும் காம்பினேஷன் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. இந்த பன்னீர் எதுக்கும் வந்து சூட்டபிள் ஆகுது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாராவதுலாம் பன்னீர் வந்து கிரேவி வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தது இல்லையோ, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் வீடியோஸை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், see you, bye.